இப்பவே அதிமுக கூட அவல நிலைமை திமுக ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு பாருங்க நிறைய டெய்லிலாம் விட்டுட்டு இருக்காங்க. நேற்று செந்தில் பாலாஜியோட பிரதரை பார்த்தாங்க. நான் டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க எஃப்ஐஆர் நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோம், கவர்மெண்ட்லேருந்து ஒரு சென்க்ஷன் வந்துச்சுன்னா உடனே நம்ம செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவோன்னுட்டு. இன்னைக்கு அவர் துடிச்சுடிச்சா இருப்பாங்க. சிஎம்ஏ சொன்னார், விஜய் சொன்னார், நான் இந்த ஆரம்பிச்ச உடனே பல பேர் பதற்றம் அடைந்தார்கள் என்று. அது அப்பதான் அந்த செந்தில் பாலாஜி மூஞ்சியை காமிச்சாங்க இந்த டெலிவிஷன்ல. அவரெல்லாம் இந்த பக்கம் வந்தாலும் வந்துருவாருமா நிஜமா. திமுகலேருந்து ஒரு திமுகலேருந்து விட்டுட்டு விஜய் பக்கம் வராரு, இல்ல தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு, எல்லாமே பண்ணிடுவார். ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாரு. அங்க சேகர் பாபு இருக்க மாட்டாரு, அப்புறமா வந்து நம்ம செந்தில் பாலாஜி இருக்க மாட்டாரு, KN நேரு இருப்பாரு, என்ன பழைய காலத்தாள்னு உட்கார்ந்து இருப்பாரு. குறைஞ்சது ஒரு 20 ஸ்டாலினுக்கு கூட இருக்கக்கூடிய 20 திமுக எம்பிக்கள் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மந்திரியும் எக்ஸ் மந்திரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரா கூடாரம் காலி ஆகும்.